வணக்கம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இணையத்தில் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி உங்களோட பரம்பரை எந்தெந்த நாட்டுக்காரர் கண்டுபிடிக்கலாம்டா, அது உங்களோட எச்சில் அனுப்பினீங்கள்டா அவங்களுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்களாம். நீங்கள் ஏஷியன்ஸ் 89%, சைனீஸ் 2%, வேறு ஆஃப்ரிக்கன் 1% அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. சரியோ, அதை தயவு செஞ்சிடாதீங்கோ. ஏனெண்டா நீங்கள் உங்களுக்கு மாத்திரமே உங்களோட பரம்பரைக்கு ஆப்பு வைக்கிறீங்க. ஏனென்று சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. என்னென்னா, ஒருத்தன் பிடிபட்டுட்டான், அவன் பெரிய குற்றம் செஞ்சுட்டான், அவனை நாடு கடத்தணும். அமெரிக்காவிலேருந்து நாடு கடத்தணும். ஆனால் எந்த நாட்டுக்கு கடத்துறது, எந்த நாட்டு அவனை திருப்பி அவனை எந்த நாட்டுக்காரன்ட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவனை என்ன செய்கிறேன்ட்டு யோசிச்சு கடைசியில் என்ன செஞ்சதுண்டா FBI, இந்த டிஎன்ஏ பரிசோதித்து செய்கிற கம்பெனிகள் இருக்குல்ல, அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் இவன் டிஎன்ஏ அனுப்பி கேட்டதா இதுக்கு யாரும் தெரிஞ்ச ஆக்கள் இருக்கிறமான்னு பார்க்க சொல்லி, அதில் ஒரு கம்பெனியில் பார்த்து எடுத்ததில் அவன் அவன் சொந்தக்காரரெல்லாம் இங்கே ஸ்காட்லாண்டில் இருக்கிறவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன, அவனை பேக் பண்ணி ஸ்காட்லாண்டுக்கு அனுப்பிட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. இப்போ என்னண்டா, நீங்களும் இப்படியா செய்து பார்ப்போம் என்று சொல்லி செய்து பார்க்குறதால அவங்கள அவலத்தை டீட்டெயிலான அவங்க அழிக்கிறது இல்லை. அதெல்லாம் ஒரு பொய்க்காத. சரி, ஒருத்தரையும் நம்பாதீங்க. இப்படி அழிப்பன் எல்லாம் ரிமூவ் பண்ணு சொல்லுவாங்க வாயிலி. ஆனால் ஒருத்தர் நான் ஐடிலாம் வேலை செஞ்சிருக்கியோ, எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் இருக்குது, அழிச்சதுக்கும் பேக்கப் இருக்குது. அப்போ இதுகளெல்லாம் சும்மா பொய்க்காத. அப்போ இவங்க சொல்லிவிடா கடைசியில் உங்களோட பரம்பரைக்கு ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. எது செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவன்ட பரம்பரையில் இவன்ட சொந்தக்காரர் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நீங்களே உங்களோட பரம்பரைக்கு ஆப்பு வைக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் முதல் இன்னொரு இதுவும் பார்த்தோன்னா, இந்த டிஎன்ஏ இதெல்லாம் ஒரு நம்ப தகுந்ததுன்னு இல்லை. ஏன்னா நீங்கள் வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களோட ஒரு சாம்பிளையே ஒரு 4-5 டிஎன்ஏ கம்பெனிக்கு அனுப்பினீங்கண்டா ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி பதில் சொல்லுவாங்க. அதை என்னென்று ஒர்க் பண்ணுதுண்டா அவங்கள்ட்ட என்ன டேட்டா பேஸில் இருக்குன்றதை பொறுத்து தான் அது அப்படியே வேறு பதில் வருது. எல்லாரும் உங்களோட டிஎன்ஏ கொடுத்தா எக்ஸாக்டாக எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் பிரச்சனை விளங்குதோ. இப்போ அவங்கள்ட்ட என்ன டேட்டா பேஸில் இருக்கோ அதை வச்சு தான் அது பதில் வருது. கடைசியில் என்னண்டா, உங்களுக்கு வர்ற ஆன்சரும் ஒரு சரியான ஆன்சர் இல்லை, புலியான ஆன்சர், பொய்யான தகவல். அந்த தகவலை கூடி நீங்கள் கொடுக்குறதால இன்னும் உங்களோட பரம்பரைக்கு அப்பம் வைக்கிறீங்க. இது செய்யாமல் இருக்கிறது நல்லமென்று தான் நான் சொல்லுவேன். அந்த இன்னொரு வீடியோ உண்டு. என்னென்னா, அந்த ஏஐக்கு 10 படங்களை கூட 10 படத்தை கொடுத்தீங்கன்னா அது 100 படம் வித்தியாசம் எல்லாம் செஞ்சு தர்றாங்களோ. அது இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களோட ஹிஸ்ட்ரியே நீங்கள் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறீங்க. நீங்கள் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போய் வாய்ச்சி பாருங்க. அவங்க படத்தை அழிப்பாங்களேன்னு கிடக்கு. ஆனால் என்ன செய்வாங்களேண்டா, உங்களோட படத்தின் ஒரு நெகட்டிவ் மேரி என்று யோசிச்சு பாருங்களேன். ஒரு அது இந்த ஹார்ட்கோ பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. அந்த காலத்தில் நெகட்டிவ் மேரி என்று யோசிச்சு பாருங்களேன். இப்போ படம்னா நெகட்டிவ் மேரி என்று யோசிங்களேன். அப்படி அதை எடுத்து வைப்பாங்க. அதை எடுத்து வச்சா பேசிக்கலி உங்களோட ஃபேஸ் ரெகக்னிஷன். இப்போ நீங்கள் இல்லாமல் உங்களோட படத்தை வச்சு அவங்க ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்யலாம். ஏன்னா அந்த அதில் அதுதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ உங்களோட படத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அழிக்க மாட்டாங்க, அதை வச்சிருப்பாங்க. இப்போ கிட்டல ஒரு இதொன்று வந்தது. அவங்கள அந்த சூப்பர் ஹீரோ எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சால் சூப்பர் ஹீரோ மாதிரி உங்களுக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுற அதில் அவங்களோட டேர்ம்ஸ் கொண்டு அவங்க எழுதியே இருக்காங்களா, அப்படி உங்களோட இதை தாங்க பெர்மனெண்ட்டாக வச்சிருப்போம் என்று சொல்லி. இப்போ இது மற்றதிலும் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, எக்ஸப்ட் சும்மா அக்செப்ட் பண்ணுறீங்க. நான் வாசிக்கிறீங்கள தானே, வாசிச்சு பாருங்க, அப்படித்தான் கிடக்கும். அப்போ உங்களோட ஃபோன் இல்லை, உங்களுக்கு எந்த டிவைஸுக்கும் ரெகக்னிஷனுக்கு எல்லாம் செய்யலாம். உங்களோட முகத்தை வச்சு அவங்க என்ன சொல்கிறோம், அவங்கள ஒரு கேரக்டர் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாம் செய்யலாம். ஏன்னா இப்போ அது உங்களோட முகம் எக்ஸாக்ட் உங்களோட முகம் இல்லை, ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாயிண்ட்ஸுகள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களோட தான். ஆனால் அதை வச்சு செய்யலாம்ன்ட்டு அவங்க எழுதியிருக்காங்க.